Dear students, welcome to our channel TK Physics. Now we are going to discuss about the topic motion of a body on inclined plane. ஸோ ஒரு பிளாக்கை இந்த மாதிரி ஒரு இன்க்ளைண்டு மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இன்க்ளைண்ட் பிளேனோட ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் தீட்டா, இது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசியூம் த மாஸ் ஆஃப் த பிளாக் இஸ் m. ஸோ இந்த பிளாக்கோட கிராவிட்டி வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட்ஸ், கிராவிட்டி எப்பயுமே வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் தான். ஸோ mg வேர்ட்டிக்கலி டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். நார்மல் ரியாக்ஷன் சர்ஃபேஸுக்கு எப்பயுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸுக்கு நம்மளோட நார்மல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். சப்போஸ் ஒரு வாலில், இதை வால்னு அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட mg வேர்ட்டிக்கலாக டவுன் ஆகும். நார்மல் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த வால் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ நார்மல் ரியாக்ஷன் அக்கார்டிங் டு திஸ் இன்க்ளைன் சர்ஃபேஸ், நார்மல் ரியாக்ஷன் 90 டிகிரி. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி தீட்டான்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இது 90 டிகிரி, டெஃபினட்டாக இது 90 மைனஸ் தீட்டா. ஓகே, இந்த நார்மல் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆங்கிள் அகெயின் 90 தான். நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிள் 90. ஆல்ரெடி இது 90 மைனஸ் தீட்டா, ஸோ டெஃபினட்டாக இந்த ஆங்கிள் தீட்டா, ரைட்? ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் லைன் அகெயின் ஒரு 90 டிகிரி நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது mg. ஓகே, ஸோ ஃபார் அவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுற இந்த தீட்டாவை மட்டும்தான் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். 90 மைனஸ் தீட்டாவெலாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கேல்குலேட் திஸ் சைட், அதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் சைடை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது 90 டிகிரி, 90க்கு ஆப்போசிட்டில் உள்ள லைன் mg, தட் இஸ் ஹைபாட்டன்யூஸ். ஸோ நார்மல் ரியாக்ஷன் n. ஓகே, இந்த நான் எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் என்னோட இமேஜினரி லைன்னா அதை நம்ம கேல்குலேட் பண்ணி n-க்கு ஈக்குவலாக என்ன காம்பனண்ட் இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் திஸ் டயக்ராம், ஃப்ரம் திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், if you want to calculate x, we have to take cos theta. Cos theta is equal to x, that is adjacent side divided by hypotenuse. Hypotenuse here mg. Okay, so from this we can write x is equal to mg cos theta. Similarly, if you want to calculate y, we have to take sin component. Sin theta is equal to y opposite side by adjacent side. From this we can write y is equal to mg sin theta. Okay, so in the white color line mg sin theta na அதுக்கு parallel இருக்க இந்த லைனும் mg sin theta தான். ஸோ இந்த பிளாக் இப்போ எவ்வளோ ஆக்சிலரேஷனில் வரும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், mg sin theta. கிளியர்? இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? mg cos theta. ஸோ டெஃபினட்டாக இந்த பிளாக் கீழே ட்ராவல் ஆகும்போது ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம ஸ்மால் எஃப்னு அசியூம் பண்ணியிருப்போம். ஓகே, சப்போஸ் அந்த சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்ததுன்னா இந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூ 0 ஆகிடும். ஃப்ரிக்ஷனாக இருந்ததுன்னா என்ன வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன் ஜென்ரல் ஒரு பிளாக்கை நம்ம ஒரு சர்ஃபேஸ் மேலே இந்த மாதிரி அசியூம் பண்ணும்போது, ஸோ திஸ் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ், இமேஜின் திஸ் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ் m. ஸோ இதோட வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட், ஆப்ஜெக்டோட டவுன்வர்டில் mg ஆக்ட் ஆகும். சர்ஃபேஸுக்கு வேர்ட்டிக்கலி அப்வர்ட் நார்மல். ஸோ இஃப் யூ அப்ளை எனி ஃபோர்ஸ், தட் இஸ் f எக்ஸ்டர்னல், இந்த சர்ஃபேஸுக்கும் பிளாக்குக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்மால் f. இந்த ஸ்மால் எஃபோட வேல்யூ மியூ n. இந்த n காம்பனண்ட்டுக்கு ஈக்குவலாக mg இருக்காங்க. ஸோ we can write mu mg. This is a general description of friction, right? So mu is nothing but coefficient of friction. இந்த டயக்ராமில் இந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ஜென்ரலாக மியூ n தான் நம்ம டினோட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல n-க்கு ஆப்போசிட்டில் mg cos theta. ஸோ இந்த n-க்கு ஈக்குவலாக இருக்கிறது mg cos theta. ஸோ we can write friction is equal to mu n, which is equal to mu mg cos theta. Clear? ஸோ இப்போது ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் கேல்குலேட் பண்ணலாம்.
mg sin theta downward force, ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிறாங்க mu mg cos theta which is equal to resultant ma. okay, that is acceleration of the block. so mg காமனாக வெளியில் எடுத்துடலாம். mg sin theta minus mu cos theta is equal to ma. m gets cancelled. the resultant acceleration is a is equal to g of sin theta minus mu cos theta. so if the surface is frictionless, that is mu is equal to 0, then the acceleration value a is equal to g sin theta. okay, thank you.